எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம Thendral சேனல்லேருந்து பூங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் தான். நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதில் ஏற்கனவே சொன்னபடி 3 வீடியோ போட்டிருக்கேன். இது 4வது வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங். ஏற்கனவே போன வீடியோவில் நான் ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டு காட்டியிருக்கிறேன். நான் லிங்க் அந்த 3 வீடியோவுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் கிராஸ் கட்டிங் ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு காட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கிராஸ் கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். கிராஸ் கட்டிங் பற்றி அது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்க்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, உங்களை கிராஸ் கட்டிங் போட சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்த ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் தானா அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளவுஸில் ஒரு டிசைன் இருந்ததுன்னா, அவங்க கொடுத்த ப்ளவுஸில் ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா பேக் சைடு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக கட்டிங் போட்டிருப்பாங்க. அதனால அந்த படம் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து 2வது ஷோல்டர் பக்கத்தில் இந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா? இந்த ஷோல்டர் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்காது, க்ளீனாக இந்த மாதிரி இருக்காது. இந்த கிராஸாக இப்போ இழுக்கும்போது பாருங்களேன், இந்த ஷோல்டர் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த கோடாக இருக்கும். கொஞ்சம் யூஸ் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சும் நீங்கள் அது கிராஸ் கட்டிங் தாங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுக்கு அடுத்து எனக்கு இதுவும் கண்டுபிடிக்க தெரியலை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த நூலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் நூல் இலைகள் போயிருக்கும் இல்லையா? அது ஸ்ட்ரைட்டாக போயிருக்குதா கிராஸாக போயிருக்குதா அப்படிங்கிறதையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி சிங்க் ஆகும்னா ஒரு மாதிரி சிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இது மாதிரி சிங்க் ஆகும். இந்த 4 விஷயங்களை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் கையில் இருக்கிற ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கா இல்லை உங்களுடைய ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட்டிங்கா. கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் கிராஸ் கட்டிங், பேக் பார்ட்டெல்லாம் கிராஸ் கட்டிங் கிடையாது. எல்லாமே நார்மல் தான். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கிராஸு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இது ஃப்ரண்ட் பார்ட்டு. நான் ஏற்கனவே போட்டு காட்டின ஒரு ப்ளவுஸு. இதை வச்சு உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு காட்டுறேன். இப்போது இதை இப்படி நீங்கள் போட்டால் ஸ்ட்ரைட்டு, இப்படி நீங்கள் போட்டாலும் ஸ்ட்ரைட்டு. ஓகேங்களா? இப்படி போட்டாலும் ஸ்ட்ரைட்டு, இப்படி போட்டாலும் ஸ்ட்ரைட்டு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் ப்ளவுஸோட கார்னர் பாருங்கள், அந்த கார்னர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக போடணும். இப்படி போட்டால் தான் கிராஸ் கட்டிங், அதாவது 45 டிகிரி அப்படியே கிராஸாக போடணும். இந்த கார்னரில் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகேங்களா? இந்த 2 மாதிரி போடுறதுல எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். இதுதான் கிராஸ் கட்டிங். ஓகே, இப்போ நாம் இதை வச்சு போடலாம். இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷோல்டருடைய பகுதி ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்த இப்படியே நாம் நீட்டி விட்டுக்கணும். இந்த இடம் இருக்கு இல்லையா? அப்படியே நீட்டி விட்டுக்கணும். இங்கேயும் அது மாதிரி நீட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளுடைய அவுட்டர் லைன் மட்டும் தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் நாம் இப்போது
பேக் துண்டை வச்சு ஃப்ரண்ட்டுக்கு நாம் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகே, இது ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டது. இதில் இருந்து நான் 5.5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். ஓகே, 5.5 இன்ச்சு நாம் எடுத்தாச்சு. இப்போது ஐப்பட்டி சைடு உயரம் வந்து நமக்கு 5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே அளவு எடுத்து வச்சுருக்கோம். 5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போது பேக் துண்டோட ஹைட்டு மேலேருந்து எடுத்தால் 14. நமக்கு இதுவும் நீங்கள் கிராஸாக தான் வைக்கணும். அங்கேருந்து பார்த்தா நமக்கு 14 இன்ச்சு வரணும். ஓகே, இது அப்படியே நாம் கோடு போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து 10 இன்ச்சு ஹைட்டில் டாட் மார்க் பண்ணணும். சைடில் இருந்து 4 இன்ச்சு நாம் டாட் மார்க் பண்ணணும். இப்போது இது 10 இன்ச்சுனா நான் இங்கே அந்த 10 இன்ச்சு இங்கே குறிச்சிக்கிறேன், 4 இன்ச்சு இங்கே. ஓகேங்களா, அதாவது மேலேருந்து 10 இன்ச்சு, சைடில் இருந்து 4 இன்ச்சு அந்த இடத்துல இந்த டாட்டை மார்க் பண்ணுறேன். 2 பக்கமும் 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணுறேன். ஓகே, அதே 1.25 இன்ச்சு இங்கே மேலே ஹைட்டு தூக்குறோம். அதே 1.25 இன்ச்சு இங்கே சைடில் எடுக்கிறோம். இதுதான் டாட்டு, செகண்ட் டாட்டு. ஓகேங்களா, இங்கே ஹைட்டு 1.25, இங்கே 1.25 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த 1.25 இன்ச்சு ஹைட்டு சைடில் 1.25 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடத்துல டாட்டு மார்க் பண்ணுறோம். ஓகே, எனக்கு 3வது டாட்டு இந்த 2க்கும் சென்ட்ரு, இந்த இடம் தான் எனக்கு 3வது டாட்டு. ஓகேங்களா, ஓகே, இந்த 3 சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா, இப்போ நாம் முன்துண்டு குழிவு மார்க் பண்ணணும் இல்லையா. இந்த முன்துண்டு குழிவு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிறை மாதிரி வரணும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பிறை மாதிரி வரணும். அவ்வளோதான். இந்த சென்டராக இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போது ஆம் ஹோல் சைடில் இருக்கிற உயரம் வந்து எனக்கு 6.25 இன்ச்சு. ஆம் ஹோல் சைடில் இருக்கிற உயரம் 6.25 இன்ச்சு இந்த இடத்துல வருது. சும்மா இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மார்க் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து எனக்கு 4 இன்ச்சு வேணும். அது என்ன இடம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இங்கேருந்து எனக்கு 4 இன்ச்சு வேணும். இதை பிடிச்சிடுவோம், இது உள்ளே போயிடும். அப்போ இங்கேருந்து எனக்கு 5.25 இன்ச்சு வேணும். இந்த சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புரியலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். இதை எப்படி நான் குறிச்சிருக்கேங்கிறத இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன். இது வந்து டாட்டு. ஓகேங்களா, அந்த டாட்டு தான் இங்கே. இது வந்து உள்ளே போயிடும். நம்ம பிடிக்கும்போது இதை உள்ளே போயிடும். இது மட்டும்தான் நிற்கும். ஓகேங்களா, அந்த டாட்டு தான் இது. இந்த டாட்டோட இந்த பக்கம் நம்மளுடைய ஹூக்குப்பட்டி சைடு எவ்வளோ இருக்குங்கிறத தான் இங்கே நாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம், இந்த டாட்டுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது இல்லையா, சைடு பகுதி சைடு, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குங்கிறத தான் இங்கே நாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்த மார்க் பண்ணும்போது உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு எப்படி நான் அளவெடுத்தேன், எப்படி ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடணும், என்னென்ன பார்ட்ஸ் வந்து நாம் குறிக்கணுங்கிறத 3 வீடியோவாக நான் கண்டினியூஸாக ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோஸோட லிங்க்கை ப்ளவுஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3ம் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பிகினர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் கட்டிங் புரியும். இல்லாட்டினாலும் புரியும். நான் உங்களுக்கு புரியும்படியாக தான் சொல்லி கொடுக்குறேன்.
ஓகே, இந்த கிராஸ் கட்டிங் போடும்போது ஃபினிஷ் பண்ண முன்னாடி இதையும் சொல்லிடுறேன். போடும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு 80 சென்டிமீட்டர் ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட முடியும் அந்த துணியில் அப்படின்னா, இந்த கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு குறைஞ்சது அவங்க 90 சென்டிமீட்டராவது கொடுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது நமக்கு இவ்வளோக்குள்ளேயே முடிஞ்சிடும். கிராஸாக போடும்போது வந்து அதை விட தாண்டி நமக்கு அகலம் வந்து போயிடும். அப்போ நமக்கு என்ன ஆகும், அளவுகள் வந்து தேவைக்கு அதிகமான துணிக்கு போகும். அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா, அளவு ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்கில் தைச்சிருந்தாங்கன்னா அதை நீங்கள் எடுக்கும்போது முன்துண்டை நல்லா இழுத்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு மாதிரி இழுத்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எக்ஸ்டன் ஆயிரும். அதனால ரொம்பவே கேஷுவலாக இந்த மாதிரி தான் எடுக்கணும், இழுக்கக்கூடாது. இது நம்ம எப்படி இழுத்தாலும் இந்த அளவு தான் இருக்கும், இதை விட அதிகமாகாது. ஆனால் கிராஸ் கட்டிங்கை வந்து நீங்கள் இழுக்கும்போது அந்த அளவு வந்து மாறுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது, மாறும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கிராஸ் கட்டிங்கில் இந்த நெக்கோட பகுதியை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த நெக்கோட பகுதி இருக்குது இல்லையா, நீங்கள் வழக்கம் போல் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்லைன் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அளவு ப்ளவுஸில் இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இது கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டு பிகினர்ஸாக இருந்தால் கழுத்து பகுதியே ஏற்கனவே அது கிராஸாக இருக்கும். இதில் இன்னொரு கிராஸு, இந்த நெக்லைனும் கிராஸ் தானே, ரெண்டும் சேர்ந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும், ரொம்பவே இழுத்து கொடுக்கும். நீங்கள் இழுக்கவே கூடாது, ரொம்ப கேஷுவலாக தைக்கணும். அதையும் மீறி உங்களுக்கு இழுத்துருச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சு இது மாதிரி கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச்சை வந்து இது கட் பண்ணி காட்டுறேன் நான். இது மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். இது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே நாம் இந்த கிராஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழ்ப்பகுதியில் தான் சைடில் வர்ற இந்த கிராஸ் இருக்கணும். ஈக்குவலாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை விட மேலே ஏற தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான். இதில் எல்லாமே நாம் மார்க் பண்ணிட்டோம். இதை தெரியாமல் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இது நம்ம பேக் துண்டிலிருந்து போடும்போது போட்டது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இந்த டிசைன், இந்த கோல்டு கலர் டிசைன் வந்து கிராஸாக போகுது பார்த்தீங்களா? ஆனால் நம்ம கட் பண்ண துணி போடும்போது எப்படி இருந்தது, ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. கவனிச்சிருப்பீங்க. கவனிக்கலைன்னா நீங்கள் பேக்வேர்டில் போய் பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி. அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண உடனே இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ பிகினர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லா விஷயங்களுமே ஃப்ரண்ட் பீஸில் தான் இருக்கும். அது பேக் துண்டில் வரணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு நீடில் எடுத்து இந்த டாட் உள்ள இடங்கள்லாம் பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த மார்க் பண்ண இடங்கள்லாம் நாட்ச் போட்டுக்கணும். இந்த 1/4 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணி விடணும்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் இப்போ கட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாமே தச்சு முடிச்சுட்டு இந்த கழுத்துடைய அகலத்தை நீங்கள் உங்களுடைய அளவு ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சரியாக வரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ 5வது வீடியோ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? பார்க்காதவங்க இந்த 4 வீடியோவையும் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.